ஜல்லிக்கட்டில் மல்லு கட்டியவர், கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்தில் களமிறங்கி மக்கள் நலம் மாற்றியவர், புதுக்கோட்டையை கல்வி கோட்டையாக மாற்றியவர், விராலிமலை முருகனுக்கு பாதை தந்தவர், இன்றைக்கு புதுக்கோட்டை கூடாரத்தையே காலி செய்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடியவர் முதலமைச்சர் விஜய் என்றாலும் வெற்றி, விஜயபாஸ்கர் இணையோடு வெற்றி இணைகிறது. இதோ முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் உங்கள் முன்னால். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுடைய ஆர்வமும் புரட்சி தளபதி தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஈர்ப்பும், பொதுச் செயலாளரையும் தேர்தல் பிரிவு செயலாளரையெல்லாம் நீங்கள் உங்களை எல்லாம் ஆர்வமாக பார்க்க வேண்டும் என்பதற்காக பின்னிருக்கையில் இருப்பவர்கள்லாம் முன்னாலே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். பின்னாலே அருமையா சேர் இருக்கு, குஷன் சேரு. இருந்தாலும் உங்களை பார்க்கின்ற ஆர்வத்தில், உங்களுடைய உரையை கேட்கின்ற ஆர்வத்தில், தமிழக வெற்றி கழகத்திலே இணைகின்ற ஆர்வத்தில் எல்லோரும் முன்னாடி வந்து இருக்கையை விட்டு எழுந்து வந்து முன்னாடி அப்படியே குழுமிட்டு இருக்கிறாங்க. இருக்கையில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு 3 நிமிடத்தில் என்னுடைய உரையை நான் முடிக்கலாம் என்றிருக்கின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமல்லபுரத்தில் ஆர்ப்பரித்து எழுகின்ற கடல் அலையாய், ஆலய மணி எழுந்திருக்கக்கூடிய அழகிய ஓசையாய் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அன்பு கழக நிர்வாகிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ரத்தத்தின் ரத்தங்களாக உறுதியான உண்மையோடும் ஓயாத உழைப்போடும் உழைத்த நிர்வாகிகள் இன்றைக்கு மக்களோடு மக்களாக களத்திலே நின்ற பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் தமிழ்நாட்டோடு புதிய சரித்திரம் படைத்திட்ட தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்கின்ற இந்த இணைப்பு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாபெரும் மாற்றத்தை நோக்கிய வெற்றி பயணத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வருகை தந்திருக்கும் நம்முடைய கழக முன்னாள் அமைச்சர்களையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் வருக வருக என அன்போடு நான் வரவேற்கின்றேன். மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணி மற்றும் மாண்புமிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர், ஊரகத்துறை அமைச்சர், பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணி நெடுஞ்சாலை விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், வருவாய்த்துறை அமைச்சர் கே செங்கோட்டையன் அவர்கள், மருத்துவத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அவர்கள், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், எங்களுடைய மாவட்ட கழகத்துடைய மரியாதைக்குரிய செயலாளர் அன்பு மாப்பிள்ளை, எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய முகமது பர்வேஸ் அவர்கள், மாப்பிள்ள வணக்கம். மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் சி விஜயலட்சுமி அவர்கள், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்கள், சமூக நலம் மகளிர் நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி அவர்கள், சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் பி மதன்ராஜா அவர்கள், சுற்றுச்சூழல் அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜீவ் அவர்கள், போக்குவரத்துறை அமைச்சர் அன்பு நண்பர் மரியாதைக்குரிய விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்கள், மீன்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்ரீநாத் அவர்கள், முன்னாள் அமைச்சர் கரூரில் இருந்து இங்கே அனைத்தையும் கலைத்துவிட்டு வருகின்றக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் எஸ். வளர்மதி அவர்கள், முன்னாள் அமைச்சர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் அவர்கள், மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் பி கே வைரமுத்து அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் ஒரத்தநாடு சேகர் அவர்கள், மரியாதைக்குரிய இளம்பை தமிழ்ச்செல்வன் அவர்கள், மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்கள், எங்களுடைய அண்ணன் கடம்பூர் ராஜு உடுமலை ராதாகிருஷ்ணனிலிருந்து எங்களுடைய தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள், கரூர் மாவட்ட செயலாளர் மதிவான் உள்ளிட்ட எல்லா கழக நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற வேட்பாளர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருடைய முகங்களிலும் நான் பார்ப்பது ஒரு மகிழ்ச்சி, பார்ப்பது ஒரு மலர்ச்சி. காரணம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் ஒரு மலர்ச்சியை உருவாக்கும். பழையன கழிந்து புதியன புகுதல் என்பது இன்றைக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. நம் மண்ணின் மக்களினுடைய வாசனையோடு விராலிமலை சட்டமன்ற தொகுதி மண்ணை வணங்கி, மக்களை வணங்கி, புதுக்கோட்டை மக்களை வணங்கி
ஒட்டுமொத்த கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நான் அன்போடு சொல்வது, தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. ஆனால் இதை செவிமடுக்காத அந்த தலைமை, தனிப்பட்ட ஒருவர், இயற்கைக்கு முரணாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கரெக்டா? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு வைப்பதற்கு யாருக்காவது உடன்பாடு இருக்கிறதா? இல்லை. ஆகினால இயற்கையாக உணர்வுகளோடு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு சரித்திரத்திலே நிலைத்துவிட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல, எதிர்கொண்ட முதல் தேர்தலிலே ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்து தமிழ்நாட்டின் அரசியல் திசையை தீர்மானித்து அண்டை மாநிலங்களை அதிர வைத்திருக்கும் மக்கள் விரும்பிய மாற்றத்தின் சக்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு அரசியல்ல சத்தமின்றி, அதாவது விசில் சத்தத்தை சத்தமின்றி, தமிழ்நாடு அரசியலில் சத்தமான விசில் சத்தத்தை சத்தமின்றி மௌன புரட்சியாக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை நிகழ்த்தியிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டு மக்களை தன் நெஞ்சிலே குடி வைத்திருக்கும் ஒரு மகத்தான தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். தமிழக வெற்றி கழக குடும்பத்திலே இன்றைக்கு நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் கனவுக்கு ஒரு பாதை கிடைத்திருக்கிறது. எளிய மக்களின் குரலுக்கு செவிமடுக்க ஒரு இயக்கம் கிடைத்திருக்கிறது. நம் மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற ஒரு களம் கிடைத்திருக்கிறது. மாற்றத்தை விரும்பிய ஒவ்வொரு மனசுக்கும் நமக்கு நம்பிக்கை கிடைத்து, இன்னும் சொல்ல போனால் மிக முக்கியமான தொண்டர்களை, இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை தொண்டர்களாக அல்ல தோழர்களாக அரவணைக்கின்ற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியான தலைமை பண்பு உள்ள தலைமையை நாம் பெற்றிருக்கின்றோம். அதனால் இந்த இணைப்பு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, மலர்ச்சியை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது, புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. தாவேகா வேறு, தமிழ்நாடு வேறல்ல என்ற மக்களின் தீர்ப்பை மனதிலே ஏந்தி வரவிருக்கும் எல்லா தேர்தல்களிலும் இனி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். உறுதியான அந்த ஒற்றை தலைமையிலே நாம் பயணித்து வெற்றி வாகை சூடுவோம். உங்களுக்கு துணை நிற்போம், உழைப்போம். எங்கள் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும் இந்த நல்லாட்சி தொடர்ந்திட உழைத்திடுவோம். ஒரே ஒரு தகவல், பொதுச் செயலாளர் அவர்களே, இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் ட்ரைலர். ஏன்னா நீங்க புதுக்கோட்டையை சென்னைக்கு வர சொல்லிட்டீங்க. 7 மணி நேரம் பயணித்து புதுக்கோட்டையும் திருச்சியும் தஞ்சையும் டெல்டாவும் பெரம்பலூரும் இன்னைக்கு நாகப்பட்டினமும் சிவகங்கையும் இன்னைக்கு இங்க வந்திருக்கு. இது வெறும் ட்ரைலர். நீங்கள் தலைமையிடம் அனுமதி வாங்கி கரூரும் சேர்த்து, அது எப்போது உடன்படுறது சேர்த்து மெயின் பிக்சரை டெல்டால காட்டுறோம். இது வெறும் ட்ரெய்லர். மெயின் பிக்சரை நம்முடைய தலைமையினுடைய முதலமைச்சருடைய அனுமதி பெற்று டெல்டா மண்ணில் நம் தமிழக வெற்றி தலைவர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மாபெரும் இணைப்பு விழாவை, இன்னொரு இணைப்பு விழாவை, மாற்றத்திற்கான மக்களின் உணர்வை உலகறிய செய்வோம். மாப்பிள்ள பரிவேசுக்கு தெரியும், புதுக்கோட்டையில் நாங்கள் தயாரா இருக்கிறோம், டெல்டாவில் தயாரா இருக்கிறோம். ஆகையினாலே தமிழ்நாட்டில் இனி எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். நாங்கள் உழைக்க வருகை தந்திருக்கின்றோம், ஒத்துழைக்க வருகை தந்திருக்கின்றோம், துணை நிற்க வருகை தந்திருக்கின்றோம். ஆகையினால இந்த நல்ல வாய்ப்பிற்கு நான் நன்றி சொல்லி, எவ்வளவு பெரிய மாநாடு இருந்தாலும் 2 கோரிக்கை சொல்லணும். தலைமையிடம் நீங்கள் எடுத்து சொல்லணும். அச்சாரியன்ஸ் மினிஸ்டர்லாம் உற்று நோக்கிறார். ஒன்னு, காவிரி வைகை குண்டாரை கடந்த ஆட்சியிலே கிடப்பிலை போட்ட அந்த திட்டத்தை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திலே மீண்டும் வெட்டி 7 மாவட்ட விவசாயிகளுக்கு காவிரி நீரை வழங்க வேண்டும். இங்க நிறைய ஜல்லிக்கட்டு தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. எங்களுடைய உயிர் ஜல்லிக்கட்டுக்கு நம்முடைய அரசு நிச்சயமா துணை நிற்கும், நம்புறோம். நீங்க பாத்துக்குவீங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி எங்களை இணைத்துக் கொண்டதற்கு எங்களுடைய மக்கள் சக்தி தலைவர் அவர்களுக்கு, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும்,
வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்தி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும், அனைத்து தமிழக வெற்றிக் கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்துணை பேருக்கும், எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய செயலாளர், காலையில 6:30 மணிக்கெல்லாம் அரங்கம் நிரம்பி வழிந்தது. இப்போ உங்களை பார்க்கிற ஆர்வத்தில் தான் சேரை விட்டுட்டு வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆகினால என்னுடைய உரையை நேர காலம் கருதி இத்தோடு முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என்று விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் சார்பில் விஜயபாஸ்கர் ஸ்கொயர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். எளியவரின் நண்பராம் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். விஜயபாஸ்கர் ஸ்கொயர் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, புதுக்கோட்டை, கரூர், விராலிமலை, திருச்சி உள்ளிட்ட எல்லா இடத்தையும் காலி பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்க இப்ப யாராவது நம்ம லிஸ்ட்ல வேற யாராவது இருக்காங்களான்னு எடுத்து பார்த்தா, தம்பி அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுடுன்ற நிலைமையில இப்ப நம்ம இருக்கோம். அத்துணை மக்களும் இங்கு கூடி இருக்கிறீர்கள்.